பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2 கப் மைதாவில் அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து சளிச்சிட்டா ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதில் அரை டீஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு கூடவே 1/4 கப் நெய் சேர்த்துட போகிறேன். முதல்ல எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனும். அதுக்கப்புறம் தேவைப்படுற தண்ணி சேர்த்து அதிகமாக அழுத்தம் கொடுக்காமல் பிசைஞ்சு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற வரைக்கும் பிசைஞ்சா போதும். பிரித்து பார்த்தா இந்த மாதிரி லேயராக வரணும். இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மூடி வைக்க போகிறேன். இதுக்கு நான் அரை கப் வரைக்கும் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். சுகர் சிரப்புக்கு 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கு பாதி அளவு தண்ணின்னு 3/4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் குங்குமப்பூவும் சேர்த்தாச்சு. சுகர் நல்லா தண்ணியில் கரைஞ்சி மீடியம் ஃப்ளேமில் ரெடி ஆகிட்டுருக்கு. இதை ஒரு கம்பி பதத்துக்கு ஜஸ்ட்டு முன்னாடி ஆஃப் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 ட்ராப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது பாகு கிறிஸ்டல் ஆகாமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் லேயராக இருக்கிற மாவை எடுத்து ஆயில் ஹீட் செக் பண்ண கொஞ்சம் மாவு சைடில் எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்கிற மாவில் ஈக்குவல் சைஸாக தேவையான அளவில் பிரிச்சுக்கலாம். முதல்ல இதை லட்டு மாதிரி கொஞ்சம் உருண்டையாக பிடிச்சிட்டு அப்புறமா கையில் வச்சு உருட்டுனா இந்த மாதிரி கிராக் இல்லாமல் நல்லா வரும். இதில் விரல் வச்சு நடுவில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டேன். எடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு எனக்கு 11 பாதுஷா கிடச்சிருக்கு. சூடு செக் பண்ண எடுத்த மாவை கொஞ்சம் எண்ணெயில் போட்டால் அடியில் நின்று மேலே வரணும். பாதுஷா பொரிக்க எண்ணெய் ரொம்பவே கம்மி சூடில் இருக்கணும். ஆயில் சூடு செக் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் பாதுஷா போட்டுடலாம். எல்லாம் முங்கி வேகிற அளவுக்கு தேவையான எண்ணெய் எடுத்துக்கணும். ஃப்ளேம் லோ மீடியமில் தான் இருக்குது. பாதுஷாவை இப்போ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுவாக மேலே எழும்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். எல்லாம் மேலே வந்த உடனே திருப்பி விட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு செட் ரெடியாக 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். சுகர் சேர்த்து மாவு பிசைஞ்சிருக்கிறதுனால அது கேரமலைஸ் ஆகி லேசாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இந்த கலரில் பர்ஃபெக்ட் பாதுஷாவாக நம்மளுக்கு கிடைக்கும். போட்ட மாவு உடனே மேலே வருது. அடுத்த செட் இமீடியட்டாக சேர்க்க வேண்டாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்குங்கிறதுனால அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த சூடில் பாதுஷா சேர்த்தா பிரிஞ்சிருங்கிறதுனால சூடு கொஞ்சம் ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேட்ச் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு செட் ரெடியான பாதுஷாவை சுகர் சிரப்பில் எல்லா சைடும் கோட்டார மாதிரி திருப்பி விட்டுறணும். இப்போ ஆயில் செக் பண்ணும்போது உள்ளே நின்று மேலே எழும்பி வருது. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேட்ச் சேர்த்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் வெந்தெடுத்துடலாம். பாதுஷா சிரப்பில் ஊற வைக்கும்போது ரெண்டுமே லேஸ் சூடில் இருந்தால் நல்லா சிரப்பு உள்ளே இறங்கும். அது ரெடியான உடனே ஒரு சல்லடையில் வச்சு கீழே ஒரு தட்டும் வச்சிட்டோன்னா எக்ஸஸ் சிரப் அதில் இறங்கிடும். ட்ரை பாதுஷா வேணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கார்னிஷிங்க்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பிஸ்தா சேர்த்துடலாம். ஜூஸியாக பிடிக்கும்னா சுகர் சிரப்பில் இன்னும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு டைரெக்டாக சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்.